ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஆல்ரெடி நம்ம 2 மேத்ஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக் கான்செப்ட்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் இல்லையா. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேசிக் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த பேசிக் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவுமே வராது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் 2 கிளாஸஸ் அதே மாதிரி இந்த கிளாஸஸ் எல்லாத்துக்கும் சேர்த்துன மொத்த செஷனுக்குரிய பிடிஎஃப் வந்து நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணுங்கள், சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேரடியாக சம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் இன் டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியனில் கொடுத்து டிகிரியாக கேட்டிருக்காங்க, சரியா. ரேடியனில் கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. என்ன, பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு தெரியும் நமக்கு, 180 டிகிரி தெரியும், சரியா. அப்போ 5/12 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 5/12 போடுங்க. இன்ட்டு ரேடியன்லேருந்து டிகிரி மாத்திரம்னா என்ன பண்ணும், 180 டிவைட் பை பையால் மல்டி பண்ணும். புரிதா போல ஸ்டூடெண்ட்ஸ், 180 டிவைட் பை பையால் மல்டி பண்ணும். அப்போ இதை மல்டி பண்ணி பாருங்கள், என்ன வரும், பையும் கேன்சல் ஆயிரும். 12னா 1 12s are 12, மிச்சம் எனக்கு 60 இருக்குது. ஸோ 5 12s are 60, சரியா. அப்போ 5 × 5 15, 75 டிகிரி, சரியா. அப்போ 5/12 ரேடியனை வந்து டிகிரியை மாற்றினா என்ன வருது, 75 வருது, சரிங்களா. அடுத்து பாருங்கள், இன்னொரு ரேடியன் கொடுத்து இந்த ரேடியனை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. டிட்டர்மின் த ஹவு த ஆங்கிள் 7π/8 ரேடியன்ஸ் ஆர் கிளாஸிஃபைன்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் சேம் கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா 7π / 8 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 7π / 8 இன்ட்டு எதால் மட்டும் பண்ணணும், 180 / பையால் மட்டும் பண்ணணும், சரிங்களா. ஸோ பையும் கேன்சல் ஆயிரும், ரைட்டா. பையன் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ இதை அடிச்சு கொடுத்து பாருங்கள், என்ன வரும், 2 8s are 16, சரியா. மிச்சம் என்ன இருக்குது, 2 0 இருக்குது, மறுபடியும் 2 8s are 16, சரியா. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 40 இருக்கும், அதாவது 4 இருக்கும். நம்ம பாயிண்ட் வச்சுன்னா 40 வரும். அப்போ 5 8s are 40, ரைட்டா. அப்போ என்ன வரும், 7 × 22/5, தட் இஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 157.5 டிகிரி கிடைக்கும், சரியா. திஸ் இஸ் கிரேட்டர் தென் 90. ஸோ 90 டிகிரிக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம் நம்ம, இட் இஸ் அன் ஆப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்போ 7/8ன்றது என்னது, இஸ் அன் என்ன சொல்லுங்கள், ஆப்டியூஸ் ஆங்கிள். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் 2 சம்மில் நம்ம என்ன பண்ணோம், ரேடியனை டிகிரியாக மாற்றணும் இல்லையா. இப்போ டிகிரி ரேடியனை மாற்ற போகிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 135 டிகிரியை என்ன மாற்ற போகிறோம், ரேடியனை மாற்ற போகிறோம், சரிங்களா. ஸோ நமக்கு நல்லா தெரியும் 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்னது, பை ரேடியன், ரைட்டா. அப்போ 135 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், 135 இன்ட்டு அங்கே என்ன பண்ணோம், 180 - பையால் மல்டிபிள் பண்ணணும். இது ரேடியன் டு டிகிரியில், சரியா. இப்போ டிகிரி டு ரேடியன்னா என்ன பண்ணணும், பை/180 டிகிரியால் மல்டிபிள் பண்ணணும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். பை/180 டிகிரி, சரியா. அப்போ என்ன வரும், 5ஆல் கேன்சல் பண்ணலாமா, 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 7 வரும், இங்கே 3 6 வரும். அகைன் 9ஆல் கேன்சல் பண்ணுங்கள், 3 9s வரும், இங்கே 4 9s வரும், சரியா. அப்போ 3/4, ரைட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 135 டிகிரி ரேடியனை பார்த்தோம்னா என்ன வரும், 3/4 வரும், சரியா. இதே 40 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துடலாம். 40 டிகிரி வர மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 40 × π/180, சரியா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். பாருங்கள், 2 2s are 4, 9 2s are 12, சரியா. அப்போ என்ன வரும், 2/9, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா. இப்போ அடுத்த சம் போடும் சொல்யூஷன், சரியா. என்ன கொடுத்துருக்காங்க, cos A - B is equal to √3/2 கொடுத்துருக்காங்க. அண்ட் sin A + B is equal to 1 கொடுத்துட்டாங்க, சரியா. ஸோ இந்த இதையும் கொடுத்துட்டு இந்த 2 ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம A and B யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், சரியா. ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் எழுதிக்கணும், cos A - B is equal to √3/2, சரியா. இந்த பக்கம் இது எழுதிக்கணும், sin A + B is equal to 1, சரியா. ஸோ இப்போ எப்படி செய்ய போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு காசு செஞ்சுருவோம், சரியா. நமக்கு நல்லா தெரியும்
என்ன தெரியும்னா cos a minus b, அதாவது இந்த a minus b இருக்கிறதுல cos 30 டிகிரி இருந்தால் தான் 30 டிகிரி இருந்தால் தான் என்ன நமக்கு கிடைக்கும் √3/2ன்றது கிடைக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது cos a minus b is equal to √3/2 கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல என்ன இருந்தால் நமக்கு √3/2 கிடைக்குன்னா 30 டிகிரி. சரியா? அதுக்கு பிறகு நம்மகிட்ட என்ன இருக்குது a minus b இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம a minus b யோட வேல்யூ என்னது 30 டிகிரின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரியா? அடுத்துங்க பாருங்க sin a plus b, அதாவது sin 90 டிகிரி இருந்தால் தான் நமக்கு என்ன தெரியும் ஒன்றுன்னு தெரியும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ சைனுக்கு பக்கத்தில் 90 டிகிரி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ என்ன வரும் ஒன்றுன்னு தெரியும். காசை பொறுத்த வரைக்கும் 0 இருந்துச்சுன்னா ஒன்றுன்றது நமக்கு தெரியும். சரியா? அப்போ a plus b இருக்கிறது நம்மகிட்ட என்ன இருக்குது 90 டிகிரி இருக்குது. சரியா? அப்போ a plus b is equal to 90 டிகிரி. இது செகண்ட் ஈக்குவேஷன். புது ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இதுலேருந்து நம்ம சம செஞ்ச வேண்டி தான். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a minus b is equal to 30 degree. Second equation a plus b is equal to 90 degree. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா a plus a 2aன்னு வரும். minus b plus b கேன்சல் ஆயிரும். 30 plus 90 என்ன வரும் 120 வரும். சரிங்களா? அப்போ therefore 2a is equal to 120னா a ஓட வேல்யூ என்ன வரும் 60 டிகிரி வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா அங்கே 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அங்கே போனால் என்ன வரும் டிவைட் ஆயிரும். சரியா? எனக்கு இந்த பக்கம் இடம் பத்தல, அதனால் நான் இந்த சைடு எழுதுறேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஏ வந்து 60 டிகிரி கிடச்சிச்சு. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். a plus b is equal to என்னது 90 டிகிரி. சரியா? ஏவோட வேல்யூ ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும் 60 டிகிரி தெரியும். அப்போ பியோட வேல்யூ என்ன ப்ளஸ் 60 போச்சுன்னா என்ன வரும் -60 ஆயிரும். அப்போ 90 - 60 என்ன வரும் b is equal to 30 டிகிரி. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை டவுட் இருக்குங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை வச்சு இந்த வேல்யூஸ் கேட்குறாங்க. sin 150 cos -210 டிகிரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சமூக போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் sin 150 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா sin 90 + 16 எழுதலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்போதுமே என்ன ஆங்கிள் கொடுத்தாலும் இந்த ஸ்டாண்டர்ட் ஆங்கிளுக்கு இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக எழுத முடியும். சரியா? ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் sin π/2 + θ இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும் cos θன்னு தெரியும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே தீட்டாக்கு பிறகு நம்மகிட்ட என்ன இருக்குது 60 டிகிரி இருக்குது. அப்போ sin 90 டிகிரின்றது என்ன எழுதலாம் நம்ம sin π/2ன்னு போடலாம். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ sin π/2 + 60 டிகிரி என்ன எழுதலாம் cos 60 டிகிரின்னு எழுதலாம். சரியா? therefore cos 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளவு 1/2. சரியா? அடுத்த சம் பாருங்கள். cos -210 டிகிரி கேட்குறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு cos + 210 டிகிரி தான். சரியா? ஏன்னா நமக்கு என்ன தெரியும் cos ஆஃப் -θனாலும் ஒன்று தான் cos θனாலும் ஒன்று தான். பிகாஸ் cos வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி நான் நடத்தும்போது சொன்னேன். சரிங்களா? அப்போ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா cos 210 டிகிரி அப்படின்றது 180 + 30 டிகிரி. சரியா? அப்போ இது என்ன வரும், இது வந்து ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம் cos π/+ θ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் -cos θ வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? -cos θ வரும். இந்த cos இதை எப்படி எழுதலாம்னா cos π + 30 டிகிரின்னு எழுதலாம். அல்லது என்ன எழுதலாம் -cos 30 டிகிரின்னு எழுதலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் நமக்கு -√3/2 கிடைக்கும். -√3/2 கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது sin 15 டிகிரியை பார்த்துடலாம். ஸோ sin 15 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு எப்படி எழுதலாம்னா sin 45 டிகிரி -30 டிகிரின்னு எழுதலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா sin a - b இஸ் ஈக்குவல் டு sin a cos b -cos a sin b. சரியா? இதான ஃபார்முலா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதன்படி இதை எழுதணும்னா நல்லா பாருங்களேன். இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 45 டிகிரி இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது 30 டிகிரி இருக்குது. சரியா? அப்போ sin 45 டிகிரி இன்ட்டு sin 30 டிகிரி மைனஸ் cos 45 டிகிரி இன்ட்டு sin 30 டிகிரி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? மாற்றி போட்டேன் பாருங்கள். cos bனா இங்கே என்ன வந்துடும் cos 30 டிகிரி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். அப்போ sin 45 டிகிரி வேல்யூ எவ்வளவு 1/√2
cos 30 டிகிரியோட வேல்யூ எவ்வளவு √3/2 மைனஸ் cos 45 டிகிரியோட வேல்யூ அதுவும் இதே தான் வரும். காஸுக்கும் சைனுக்கு மட்டும் 45 டிகிரியில் என்ன வரும் 1/√2 தான் வரும். அண்ட் sin 30 டிகிரியோட வேல்யூ எவ்வளவு 1/2 வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை சேர்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 1 × √3 √3/2√2 மைனஸ் 1 × 1 1 √2 × 2 is equal to 2√2. சரியா? ஸோ காமனாக பிடிச்சிங்கன்னா √3 - 1 /2√2 அப்படின்னு பிடிச்சலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஈஸி தான் அந்த சம் இல்லையா? அடுத்த சம் பாருங்கள். காசு என்ன இருக்குது 75 டிகிரி இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள். cos 75 டிகிரி is equal to எப்படி எழுதலாம் cos 45 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி எழுதலாம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஃபார்முலா என்னென்னு. cos a + b is equal to cos a cos b மைனஸ் sin a sin b. இது எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்ற ட்ரிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கு இல்லையா? சரி, அப்போ இங்கே cos 45 டிகிரி ப்ளஸ் ப்ளஸ் 30 டிகிரி is equal to என்ன வரும் cos 45 டிகிரி cos 30 டிகிரி மைனஸ் sin 45 டிகிரி sin 30 டிகிரி. சரியா? ஸோ தட் என்ன வரும் 1/√2 இன்ட்டு √3/2 மைனஸ் 1/√2 இன்ட்டு 1/2. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வந்துடும் √3 × 1 √3 /2√2 மைனஸ் 1 × 1 என்ன வந்துடும் 1 √2 × √2 2√2. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தட் இஸ் ஈக்குவல் டு √3 - 1 2√2 அப்படின்னு வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அடுத்த சம் போலாமா? அடுத்த சம் பாருங்கள். என்ன இருக்குது tan 69 + tan 66 / 1 - tan 69 × tan 66 இருக்குது. ஸோ ஃபார்முலா எழுதலாம். tan a + tan b by 1 - tan a tan b அப்படின்னா இது என்ன வரும் நமக்கு? ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். tan a + b வரும். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஷார்ட் ட்ரிக் வந்து நான் கிளாஸில் நடத்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். தயவுசெய்து இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். முடிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன். சரியா? ஸோ tan 69 டிகிரி ப்ளஸ் tan 66 / 1 - tan 69 tan 66. சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 69 இருக்குது, பிக்கு பதிலாக 66 இருக்குது. சரியா? அப்போ tan 69 + 66 tan 69 + 66 அது என்ன வரும்னா tan 69 + 66 என்ன வந்துடும்னா 135 டிகிரி வந்துடும். சரிங்களா? ஸோ இடம் இல்லாதனால நான் இப்படி எழுதுகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காங்க. ஸோ இதை பிரிச்சாச்சுன்னா நமக்கு என்ன வரும் tan 90 + 45 டிகிரி வந்துடும். 90 + 45 டிகிரி வந்துடும். சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன வருது நமக்கு? tan π/2 + θ is equal to என்ன வரும் நமக்கு மைனஸ் cot θ வரும். மைனஸ் cot θ. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே பாருங்கள் tan π/2 தானே, இது வந்து என்னது π/2 தானே, π/2 + θ is equal to என்ன இதெல்லாம் மைனஸ் cot 45 டிகிரி வரும். தட் இஸ் ஈக்குவல் டு -1 தான். ஏன்னா tan 45 டிகிரிக்கு 1ன்னா காட்டுக்கும் என்ன தான் வரும் 1 தான் வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்த சம்மும் போயிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கொஞ்சம் சிம்பிள் லெவல் சம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம பார்க்க போகிற மாதிரி இருக்கும். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்ப மேட்ரு தான். பாருங்கள், given the equation is equivalent to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. cos square of π/4 - x minus sin square of π/4 - x கொடுத்துருக்காங்க. இன்னமும் பெருசாக சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். ஐடென்டிட்டி மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு முடிச்சலாம். எப்படின்னு பாருங்கள், cos square a minus sin square a is equal to cos 2a. அவ்வளோதான். இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது π/4 - x இருக்குது. இங்கேயும் அதே வேல்யூ தான் எடுத்துருக்கு. சரியா? அப்போ cos square a cos sin square a வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டிங்கன்னா சப்பா மேட்ரு ஸ்டூடெண்ட்ஸ். என்ன மேட்ரு? சப்பா மேட்ரு. ரைட்டா? போலாமா? அப்போ ஹியர் a is equal to π/4 - x. So therefore என்ன வரும் cos 2π/4 - x. சரியா? அப்போ இந்த 2 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா cos
2 into pi by 4 என்ன வந்துரும் pi by 2 வந்துரும் minus 2 into x என்ன வந்துரும் 2x வந்துரும் சரியா ஸோ இங்கேயும் ஒரு ஃபார்முலா நமக்கு வரப்போகுது என்ன ஃபார்முலானா cos pi by 2 minus theta is equal to என்ன வரும் வெரி குட் sin theta சரியா அப்போ therefore cos pi by 2 minus sin 2x என்ன வந்துரும் sin 2x வந்துரும் புரியுதா ஸ்டூடண்ட்ஸ் ஈஸியாக இருக்கா ஓகே அடுத்த சம் போலாமா ஸோ 2 சம் கொடுத்துருக்காங்க 2 சம்மையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஒவ்வொரு சம்மும் பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு sin 2x is equal to 2 tan x divided by 1 plus tan square x அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா முதல்ல இந்த சமம் பார்ப்போம் ஸோ sin 2x ஃபார்முலா என்ன 2 sin x cos x அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ இதுக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 sin x cos x divided by sin square x plus cos square x அப்படின்னு எழுத போகிறேன் சரியா அது எப்படி சார் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா sin square plus cos square வேல்யூ என்னது 1 அப்போ இதுக்கு கீழே 1 இருக்கிறதா தானே அர்த்தம் அந்த 1க்கு பதிலாக நான் என்ன எழுத முடியும் sin square x plus cos square xன்னு என்னால் எழுத முடியும் சரியா இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் நான் cos square xஆல் டிவைட் பண்ண போகிறேன் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ என்ன வரும் பாருங்கள் 2 sin x cos x divided by cos square x as well as sin square x cos square x divided by cos square x சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ மேலே இருக்க டேர்மையும் cos squareஆல் இது பண்ணிட்டேன் கீழே இருக்க டேர்மையும் cos squareஆல் டிவைட் பண்ணிட்டேன் சரியா அப்போ இங்கே என்ன வரும்னா அங்கே பாருங்கள் ஒரு cos xும் ஒரு cos xும் கேன்சல் ஆயிரும் அப்போ 2 sin x by cos x வரும் இங்கே பாருங்கள் இதையும் காமனாக போட்டுக்கலாமா அப்போ sin square x by cos square x plus cos square x divided by cos square x சரியா அப்போ 2 sin x by cos x என்ன வரும் 2 tan x வந்துடும் sin by cos tan தானே அதே மாதிரி sin square by cos square என்ன வந்துடும் tan square x வந்துடும் இங்கே cos square plus cos square என்ன வந்துடும் 1 வந்துடும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ப்ரூவ் பண்ணிட்டோமா பாருங்கள் 2 tan x divided by 1 plus tan square வருது நமக்கு என்ன வருது tan square plus x ஒன்று வருது சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு ப்ரூவ் பண்ணியாச்சு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அடுத்து செய்கிறதுக்கு இடம் வேணும் ஸோ கொஞ்சம் கீழே கொண்டு போய்க்குவோம் அடுத்த சம் என்ன cos 2x is equal to 1 minus tan square x divided by 1 plus tan square xன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் சரியா போமா ரைட் ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க cos 2x is equal to 1 minus tan square x divided by 1 plus tan square x னு ப்ரூவ் பண்ணணும் சரியா அப்போ cos 2x ஓட ஃபார்முலா என்ன cos square x minus sin square x சரியா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இது கீழே நான் என்ன எழுத போகிறேன் வெரி குட் நான் நினச்சது தான் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கரெக்டு என்ன எழுத போகிறேன் cos square x plus sin square xன்னு எழுத போகிறேன் சரியா மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கே தெரியும் தானே என்ன பண்ண போகிறேன் வெரி குட் என்ன டிவைட் பண்ண போகிறேன் மேலேயும் கீழேயும் cos square xஆல் டிவைட் பண்ண போகிறேன் சரியா அப்போ cos square x minus sin square x divided by cos square x கீழே அதே மாதிரி cos square x plus sin square x divided by cos square x ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதுங்களா அப்போ இதுக்கு இது காமன் எழுதலாம் ரெண்டுத்துக்குமே காமன் எழுதலாம் அப்போ என்ன வரும்னா cos square x by cos square x minus sin square x by cos square x கீழே அதே தான் cos square x by cos square x plus sin square x by cos square x therefore என்ன வந்துடும் இங்கே 1 வந்துடும் இது sin square by cos square என்ன வந்துடும் tan square வந்துடும் சரியா as well as இங்கேயும் 1 வந்துடும் இங்கே என்ன வந்துடும் sin square by cos square tan square x வந்துடும் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எதுவும் ப்ரூவ் பண்ணியாச்சா ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா செம்ம ஈஸியாக இருக்கு இல்லையா என்ன நமக்கு ட்ரிகனமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் மட்டும் தெரியும் அவ்வளோதான் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அடுத்த சமயம் கையோடு முடிச்சிருவோம் பாருங்கள் இந்த சமயம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் என்ன கலரில் எழுதுவோம் பிளாக்கில் எழுதுவோம் சரியா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க tan a is equal to 3/4 கொடுத்துருக்காங்க இதை வச்சுக்கிட்டு sin 2a cos 3a கேட்டுருக்காங்க சரியா
முதல்ல நம்ம tan ஏவை ரீரைட் பண்ணிக்குவோம். tan A is equal to sin A by cos A, that is equal to 3/4. சரியா? அப்போ என்ன எடுத்துக்கலாம், இது ஒரு ரேஷியோவில் இருக்குது. ரேஷியோ நம்ம நார்மல் நம்பரை மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம வெரி குட் ஒரு வேரியபிள் சேர்த்து எழுதிக்குவோம். அப்போ இது 3Kன்னு எழுதிக்கலாம், cos Aன்னு எழுதிக்கலாம், 4Kன்னு எழுதிக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நமக்கு என்ன தெரியும், sin square A plus cos square A is equal to 1ன்னு தெரியும். சரியா? அப்போ 3K whole square plus 4K whole square is equal to 1. சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ எனக்கு ரொம்ப இந்த பிங்க் கலர் எழுது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? 9K square இங்கே என்ன வரும், 16K square is equal to 1. ஆக்சுவலாக எனக்கு பிளாக் கலர் தான் ரொம்ப பிடிக்கும், பிளாக்கும் ப்ளூவும். ஆனால் எழுதுறதுக்கு இது என்னமோ பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன சொல்லுங்கள். சரியா? 9 + 16 வந்துடும் 25K square is equal to 1. அப்போ K square is equal to 1/25. சரியா? அப்போ Kவோட வேல்யூ என்ன வரும், 1 ± 5 வரும், +5 மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ Kவோட வேல்யூ என்ன எடுத்தாச்சு, 1/5 எடுத்தாச்சு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏற்கனவே நம்ம sin A என்ன வரும், 3Kன்னு தெரியும். என்னன்னு தெரியும், sin A வந்து 3Kன்னு கிடையாது தெரியுமா? அப்போ sin A is equal to 3Kக்கு தெரியும். அப்போ 3 × Kவோட வேல்யூ என்னது, 1/5. அப்போ sin Aவோட வேல்யூ என்னது, 3/5. சரியா? அதே மாதிரி cos Aவோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு, 4Kன்னு தெரியும். அப்போ 4 × 1/5 என்ன வரும், 4/5 வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம சம்மா செய்ய போகிறோம். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ செஞ்சிடுமா, இல்லையே, சின்னதாக இருந்தனால டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிட்டேன். sin 2Aவும் cos 3Aவும் கேட்டிருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? போலாமா? ரைட். ஃபஸ்ட்டு sin 2A ஃபார்முலா. sin 2A is equal to ஃபார்முலா என்ன, 2 sin A cos A. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? therefore 2 × sin Aவோட வேல்யூ என்னது, 3/5, cos Aவோட வேல்யூ என்னது, 4/5. அப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 × 3 6, 6 × 4 24 / 5 × 5 25. சரியா? அடுத்தது cos 3யோட ஃபார்முலா பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான கலர் எழுதுவோம், மஞ்சள் கலர் எழுதுனா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ பர்பிள் கலர் எழுதுவோம். சரியா? cos 3A is equal to 4 cos cube A minus 3 cos A. இந்த ஃபார்முலா எனக்கே அப்பப்போ மறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ 4 காசோட வேல்யூ என்னது, 4/5 4³ minus 3 × 4/5. சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே என்ன வரும், 4 × 64/125 minus 3 4s are 12, 12/5. சரிங்களா? அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 256 / 125 minus 12/5. சரியா? அப்போ 125க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன தான் வரும், 125 தான் வரும். ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம். இது என்ன பண்ணி ஆகணும், இங்கே பாருங்கள், 5 எதால் மட்டும் பண்ணால் இதாகும். வெரி குட், சொல்லுங்கள், 15ஆல். ஸோ அதாலேயே மட்டும் பண்ணுறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், 25. அப்போ என்ன வரும், நல்லா பாருங்கள், ஏதோ தப்பு விட்ட மாதிரி இருக்குது. 354 5 125க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ், 125 தான் வரும். அப்போ 125 எதால் மட்டும் பண்ணோம், 2 5. கரெக்டு தானே? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ 256 minus 150 / 125. சரியா? அப்போ இதை கழிச்சா என்ன வரும் நமக்கு, 106 / 125. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் வச்சு சம் பார்த்தாச்சு. கடைசியில் பாருங்களேன் எவ்வளோ சம் பார்த்துட்டோம். ஒரு சின்ன நம்பரில் எப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் தான். இந்த சம் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.